ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆதலால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொல்ற ஆண்டவர் கன்னிஸ்தி வயசுல பிறக்கிறாரு. அது அவர் இம்மானுவேல் என்ற பெயர் சொல்றாரு. அதே மாதிரி அவர் பூமிக்கு வந்த இது நிறைவேற்றா இல்லையா? யோவான் 19:30 இயேசு காரியம் காரணத்திற்கு முடிவது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யோவான் 19:30 இயேசு சிலுவையில் கடவுளின் முடிவு விடுதலை. ஆமாம், இது ஒரு காவியம் இல்லை, கட்டை கவியம் இல்லை, இது ஒரு சரிதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் வந்து எழுதுனா நம்மளுடைய அப்படி பாவங்களை வெளியில வந்திருக்காரு. இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்றது விசுவாசிகள் அவிசுவாசிகள் மக்களுக்கு சொல்லும் ஆனால் ஆண்டவர் உண்மையான எழுப்பார். ஆமாம், இயேசு பேசும் சரீரம் என்பது ஏதோ காரியத்தின் எதிர்பார்க்கிறது. அவர் உண்மையான தொடங்கி உண்மைக்கு அவர் உண்மை தொடங்கி உண்மைக்கு முடிந்தது. அவர் நமக்காக தூங்கி வந்தது பாவத்தை அழிக்கலாம். சாத்தான் அடியை செய்யக்கூடாது என்று அவர் சிலுவையில் அவர் மரணத்தை சாத்தானை செய்தார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமிக்கு அவர் பிதாவின் சொன்ன சிறிய காரியங்களை அவர் செய்தார். அவர் செய்த பாவங்களை முடித்தார். அவர் நம் குடும்பத்தின் வாழ்க்கையை தொடக்கம். இது ஒன்றும் முடிவு அல்ல. அவர் நம் கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவர்
அவர் பாவங்களை மன்னித்தார். அதாவது சாத்தான் அவர் செய்வதனாலே மக்களை செய்யாமல் தடுத்திருந்தார். ஆனால் இவர் மனிதராக வந்து இந்த பூமிக்கு வந்து நம் பாவங்களை மன்னித்து அவர் சிலுவையில் அறியும்போது இதாவே இவர்கள் பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார். ஆனால் இவர் ஒரு மரணத்தால் இவர் விசாரத்தை தோற்கடித்து அவர் மரணத்தால் மக்கள் பாவங்களை தீர்த்தார். இது கிறிஸ்துவின் வாழ்க்கையின் முடிவல்ல, இது ஒரு தொடக்கம். நம்முடைய நம் பின்வருகிறது தொடக்கம். அவர் ரத்தத்தை சென்று நம் பாவங்களை எண்ணினார். இதேமாதிரி நம்மளும் பிதாக்காக அவர் செய்கிற காரியத்தை நம்மளும் ஏற்று நம்ம செய்து முடித்தோம்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம கல்லறையில் நம்ம செய்து இதெல்லாம் நம்ம செய்து முடித்தோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ளணும்.